வணக்கம். எப்பவும் புதுசா ஏதாச்சும் கத்துக்கணுங்கிற ஆர்வத்தோட இருக்கிற உங்கள இந்த ஒரு ஆழமான அறிவார்ந்த அலசலுக்கு அன்போட வரவேற்கிறோம். நீங்க இப்போ ஒருவேளை ஆபீஸ் வேலைக்கு நடுவுல ஒரு சின்ன பிரேக்ல இருக்கலாம், இல்லனா ஒரு டிராஃபிக்ல வண்டியில போயிட்டு இருக்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, இன்னைக்கு நாம ரொம்பவே வித்தியாசமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். ஆமா, கண்டிப்பா. இன்னைக்கு நாம பேச போற டாபிக் அந்த அளவுக்கு சிந்தனையை தூண்டக்கூடிய ஒன்று. இன்னைக்கு நம்ம அலசலுக்கு அடிப்படையா இருக்கிற ஆதாரம் என்னன்னா, 2026 மார்ச் 5ஆம் தேதி வெளியான தூய்மை மற்றும் அமைதிக்கான உன்னத பாதை, அதாவது ஆங்கிலத்துல தி சாவரன் பாத் டு பியூரிட்டி அண்ட் பீஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆன்மீக உரையின் தொகுப்பு தான். கரெக்ட். இந்த ஆவணத்திலிருந்து நாம என்ன பண்ண போறோம்னா, ஆத்மானா என்ன, கடவுளோட தன்மை பத்தி இதுல என்ன புதுசா சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஒரு 5000 வருட பிரபஞ்ச சுழற்சி, இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். முக்கியமா சகஜ ராஜயோகம், அதாவது எளிய ராஜயோகம்னா என்னங்கிறதையும் நாம பிரிச்சுமேய போறோம். ஆமா, அது மட்டும் இல்லாம இது சும்மா ஏதோ ஒரு தத்துவமா மட்டும் இல்லாம, இத கேக்குறவங்களுக்கு உங்க அன்றாட வாழ்க்கையில இது எப்படி பயன்படும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். பிராக்டிக்கலா அது எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கணும். சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். இந்த அலசல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பாருங்க. கடந்த 5000 வருஷமா நீங்க ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நாடகத்துல வேற வேற கதாபாத்திரங்கள்ல தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்கீங்கன்னு வச்சுப்போம். இப்போ நடக்கிறது தான் உங்களோட கடைசி பாத்திரம், அதாவது இந்த மொத்த நாடகத்தோட கிளைமேக்ஸ்னு கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த எண்ணம் வாழ்க்கைய பத்தின உங்க பார்வையை எப்படி மாத்தும்? இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். இந்த நாடகம் அப்படிங்கிற ஊமையை இந்த உரை மிக ஆழமா கையாளுது. மனித வாழ்க்கையும் பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் புரிஞ்சுக்க ஒரு பரந்த கண்ணோட்டத்தை இந்த ஆவணம் முன்வைக்குது. இது வாழ்க்கையை ஒரு சுழற்சியா, ஒரு மாபெரும் நாடகமா பார்க்க சொல்லுது. சரி, முதல் பகுதிக்கு வருவோம். பிரபஞ்ச நாடகமும் ஆத்மாக்களின் பயணமும். இந்த ஆவணத்தை நான் படிக்கும்போது எனக்கு ஆத்மாவை பத்தி உங்க சொல்ற ஒரு விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா பட்டுச்சு. எந்த விஷயத்த சொல்றீங்க? அந்த வடிவத்தை பத்தியா? புலிவட்ட மாதிரி இருக்கும்னு பல கதைகள்ல கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஆனா இவங்க ஆத்மாக்கள் அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடையாது. அது வானத்துல மின்னற ரொம்ப சின்ன நட்சத்திரங்கள் மாதிரி இருக்கும்னு ரொம்ப நுட்பமா சொல்றாங்க. ஒரு புள்ளி மாதிரி ஒரு நட்சத்திரம். ஆமா, ரொம்பவே ஒரு அழகான உருவகம் அது. ஆத்மாவை கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி அளவுள்ள நட்சத்திரமா இந்த ஆவணம் விவரிக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இதுல இன்னும் சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? என்னது அது? இந்த நட்சத்திரம் மாதிரி இருக்கிற ஆத்மாக்களோட பயணத்தை இந்த உரை ஒரு 5000 வருட கால சுழற்சியோட இணைக்குது. அதாவது இந்த மாபெரும் சுழற்சியில ஒரு ஆத்மா அதிகபட்சமா 84 ஜென்மங்கள் எடுக்குதாம். 84 பிறவிகளா? கரெக்ட், 84 பிறவிகள். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 84 பிறவிகளோட கடைசி பிறவிதான் இப்போ நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த காலம்னு அது ஆணித்தரமா சொல்லுது. இந்த காலத்தை அவங்க வானப்பிரஸ்த காலம்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. வானப்பிரஸ்தம்னா பொதுவா நம்ம ஊர்ல வயசான காலத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போறது இல்லைன்னா சன்னியாசம் வாங்குறதுன்னு ஒரு புரிதல் இருக்கு. அது நாம மேலோட்டமா புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா இந்த ஆவணம் அந்த வார்த்தைக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு விளக்கத்தை கொடுக்குது. காட்டுக்கு போறது வானப்பிரஸ்தம் கிடையாது. இந்த உரையின்படி வானப்பிரஸ்தம் அப்படிங்கிறது நம்ம உண்மையான வீடான அமைதி தாமத்திற்கு, அதாவது சாந்தி தாமத்திற்கு நாம திரும்பி போக தயாராகிற ஒரு மனநிலை. ஓஹோ, இப்ப புரியுது. அதாவது ஒரு நாடகத்துல எல்லா காட்சியும் முடிஞ்ச உடனே நடிகர்கள் அவங்க மேக்கப் எல்லாம் கலைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப தயாராகுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நேரமா இது? மிக சரியான உதாரணம். நாடகம் முடிய போது நாம நம்ம ஆதி நிலைக்கு, அமைதிக்கு திரும்பணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான உளவியல் விடுதலையை தான் இந்த வார்த்தை உணர்த்துது. இதை நாம கேட்கறவங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பாப்போம். இது உங்களுக்கு ஏன் முக்கியம்னு யோசிச்சு பாருங்க. உங்க அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். ஆபீஸ்ல டெட்லைன் பிரஷர், குடும்பத்துல சிக்கல்கள்னு பல விஷயங்கள் இருக்கலாம். ஆமா, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனா இந்த ஆவண சொல்ற மாதிரி இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஒரு மாபெரும் நாடகமாகவும் உங்களை ஒரு நடிகராகவும் நினைச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் கொடுக்கும். ஒரு காக்னிட்டிவ் ரீஅப்ரைசல்னு சொல்லக்கூடிய ஒரு உளவியல் பயிற்சி மாதிரி இது. எப்படி சொல்றீங்க? அதாவது நாடகத்துல ஒரு சீன் கஷ்டமா இருந்தா நடிகர் நிஜமாவே ஃபீல் பண்ண மாட்டாருல்ல, ஏன்னா அது வெறும் நடிப்புன்னு அவருக்கு தெரியும். அந்த மனநிலையை வளர்த்துக்கிட்டா நமக்கு எவ்வளவு பெரிய மன அமைதி கிடைக்கும். கண்டிப்பா. நாம உலக விஷயங்கள்ல ரொம்ப இன்வால்வ் ஆகும்போது தான் சின்ன பிரச்சனை கூட பெருசா தெரியுது. நான் ஒரு நடிகர், இது ஒரு 5000 வருஷம் நாடகம் அப்படிங்கிற பார்வை நம்ம பிரச்சனைகள்ல இருந்து நம்மள தள்ளி நின்னு பார்க்க வைக்குது. இது இப்ப இருக்கிற மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சிகளோட ரொம்பவே ஒத்துப்போகுது.
இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இங்கேதான் விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. கடவுளோட தன்மை பத்தி பேசும்போது இந்த ஆவணம் ஒரு பெரிய முரண்பாட்டை தொடுது. அதாவது அந்த எங்கும் நிறைந்தவர் அப்படிங்கிற கான்செப்ட் தானா? அதேதான். பல நூற்றாண்டுகளா கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்னு எங்கும் நிறைந்தவர்னு தான் உலகத்துல பலரும் நம்புறாங்க. ஆனா இந்த ஆவணம் அத ரொம்ப தர்க்க ரீதியா விவாதிச்சு, கடவுள் எங்கும் நிறைந்தவர் கிடையாது, கடவுள் ஒருவரே அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. எந்த சார்பும் இல்லாம ஒரு பார்வையாளரா இத நாம எப்படி பார்க்கறது? இதுல அவங்க வைக்கிற லாஜிக் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். கடவுளோட குணங்களை வச்சு அவங்க ஒரு கேள்வி கேட்கறாங்க. கடவுள் அப்படிங்கிறவரு முழு உலகத்தையும் துயரங்கள்ல இருந்து விடுவிப்பவர்னு இந்த உரை சொல்லுது. அவரை துக்கஹர்த்தா சுககர்த்தான்னு கூப்பிடுறாங்க. அதாவது துக்கத்தை அழிச்சு சுகத்தை கொடுப்பவர். கரெக்ட். அப்படிப்பட்டவரு எப்படி நோயிலும் வறுமையிலையும் துன்பத்திலையும் கஷ்டப்படுற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் இருக்க முடியும்? துன்பப்படுற ஒண்ணுக்குள்ள துன்பத்தை நீக்கிறவரு எப்படி முழுசா இருக்க முடியும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தர்க்க ரீதியான கேள்வியே இது எழுப்புது. இது கேக்குறதுக்கு ரொம்ப லாஜிக்கலாவும் நம்ம இவ்ளோ நாள் பழகி வந்த ஒரு சிந்தனைய உடைக்கிற மாதிரியும் இருக்கு. சரி, அப்போ கடவுள் எல்லாத்துக்குள்ளேயும் இல்லனா அவர் மனுஷங்களுக்கு எப்படிதான் வழிகாட்டுறாருன்னு இந்த உரை சொல்லுது. அதுக்கும் ஒரு தெளிவான விளக்கம் இருக்கு. கடவுள் அப்படிங்கிறவரு உடல் இல்லாத ஒரு ஒளிநிலை. அவருக்குன்னு சொந்தமா உடல் கிடையாது. அதாவது அவர் ஒரு அரூபம். அதனால அவர் இந்த உலகத்துல தர்மத்தை நிலைநாட்ட பிரம்மா அப்படிங்கிற ஒரு மனித உடலின் மூலமா தான் உலகத்துக்கு செய்திகளை சொல்றாருன்னு ஆவணம் பதிவு செய்யுது. ஓகே, பிரம்மா மூலமா. ஆமா, இத அவங்க சிவபாபா த்ரூ பிரம்மான்னு சொல்றாங்க. பிரம்மா அப்படிங்கிற ஒரு ஊடகத்தின் மூலமா இறைவன் தன்னோட அறிவை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறது தான் இதோட மையக்கருத்து. சரி, இது அந்த வரலாற்று சுழற்சியோட எப்படி கனெக்ட் ஆகுது? ஏன்னா ஆவணத்துல பழைய யுகத்தோட அழிவு பத்தியும் புதிய யுகத்தோட தொடக்கம் பத்தியும் ஒரு குறிப்பு இருந்துச்சு. ஆமா, அது அந்த 5000 வருட நாடக சுழற்சியோட ஒரு முக்கியமான பகுதி. பழைய கலியுகம், அதாவது இரும்பு யுகம், எப்படி அதோட உச்சக்கட்ட வீழ்ச்சியை அடைஞ்சு முழுசா அழியுது, அதுக்கப்புறம் முற்றிலும் தூய்மையான மனிதர்கள் வாழற சத்யுகம், அதாவது பொற்காலம் எப்படி திரும்பவும் உருவாகுதுன்னு ஆவணம் ரொம்ப விரிவா விளக்குது. அந்த பொற்காலம் வரும்போது மக்கள் தொகை பத்தி ஒரு நம்பர் சொல்லியிருந்தாங்களே. அந்த புதிய சத்யுகத்தோட தொடக்கத்துல மக்கள் தொகை வெறும் 9 லட்சம் மட்டும்தான் இருக்கும்னு ரொம்ப துல்லியமா சொல்றாங்க. இத 9 லட்சம் நட்சத்திரங்கள்னு அவங்க உருவாக்கப்படுத்துறாங்க. இருங்க கொஞ்சம் இருங்க. வெறும் 9 லட்சம் தானா? இன்னைக்கு உலகத்தோட மக்கள் தொகை 800 கோடியை தாண்டிடுச்சே. மீதி இருக்கிற ஆத்மாக்களுக்கெல்லாம் என்ன ஆகும்னு இதுல சொல்லியிருக்காங்களா? இது பெரிய ஒரு கன்ஃபியூஷனை உருவாக்குதே. ரொம்ப நியாயமான கேள்விதான். இந்த ஆவணத்தோட தத்துவப்படி இந்த சுழற்சியோட முடிவுல ஒரு மிகப்பெரிய ரீசெட் நடக்குது. நாடகம் முடிஞ்சு எல்லா ஆத்மாக்களும் நான் முதல்ல சொன்ன அந்த அமைதி தாமத்திற்கு திரும்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சத்யுகம் தொடங்கும்போது அந்த 9 லட்சம் தூய்மையான ஆத்மாக்கள் மட்டும்தான் முதல்ல வராங்க. ஓ, அப்போ மத்தவங்க எல்லாம் அவங்கவங்க நடிப்புக்கான நேரம் வரும்போது படிப்படியா இந்த பூமிக்கு வராங்கன்னு ஒரு தர்க்கத்தை முன்வைக்கிறாங்க. இது ஒரு மாபெரும் வடிகட்டுதல் அல்லது தூய்மைப்படுத்தும் செயல்முறைன்னு அவங்க விளக்குறாங்க. ஓஹோ, அப்படி வருதா விஷயம்? எல்லாரும் ஒரே நேரத்துல ஸ்டேஜ்ல நிக்கிறதில்ல, அவங்கவங்க சீன் வரும்போது வராங்க. சரி, இதையெல்லாம் நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லனா இந்த மாற்றத்துக்கு நாம எப்படி தயாராகிறது? இங்கதான் சகஜ ராஜயோகம், அதாவது எளிய ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை அவங்க சொல்றாங்க. யோகம்னாலே பொதுவா இந்த மூச்சு அடக்கிறது, பல மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார்றதுன்னு சன்னியாசிகளோட ஹடயோகத்தை தானே நாம நினைப்போம். ஆனா இது எந்த உடல் சிரமமும் இல்லாத எளிய யோகம்னு ஆவணம் சொல்லுது. இதை எப்படி நாம அப்ரோச் பண்றது? இங்கதான் நம்ம ரொம்ப ஆழமா கவனிக்கணும். இங்கே யோகம் அப்படிங்கிறது மூச்சு பயிற்சியோ உடல் பயிற்சியோ கிடையாது. இது முழுசா மனசுக்கும் புத்திக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். யோகம் அப்படிங்கிறது இறைவனை பத்தின நினைவு மட்டுமேன்னு இந்த ஆவணம் ரொம்ப சிம்பிளா சொல்லுது. நினைவு மட்டுமேவா? அதாவது ரிமெம்பரன்ஸ். ஆமா, ஒரு அப்பாவுக்கும் குழந்தைக்குமான உறவுல எப்படி ஒரு இயல்பான அன்பான நினைவு இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மனதோட இணைப்பு தான் எளிய ராஜயோகம்னு சொல்றாங்க. இது கேக்குற உங்களுக்கு ரொம்ப சுலபமா தோணலாம். என்னடா வெறும் நினைக்கிறது மட்டும்தானான்னு. ஆனா இந்த நினைவோட சக்தி எவ்வளவு பெருசுன்னு ஆவணம் விவரிக்கிறது ரொம்ப ஆச்சரியம். கொஞ்சம் பொறுமையா இதை பிரிச்சு பார்ப்போம். வெறும் நினைவு எப்படி ஒரு மனுஷனை மாத்தும்? இந்த நினைவை அவங்க யோகாக்னி, அதாவது யோகா நெருப்புன்னு சொல்றாங்க. சைக்காலஜிக்கலா பார்த்தா நாம எதை அதிகமா நினைக்கிறோமோ அதுவாவே மாறுவோம் இல்லையா?
ஒரு நெருப்பு எப்படி குப்பைகளை எல்லாம் எரிச்சு சாம்பலாக்குதோ அதே மாதிரி தூய்மையான இறைவனை பத்தின இந்த தொடர்ச்சியான நினைவு மனுஷ மனசுல இருக்கிற பாவங்களையும் நெகட்டிவ் எண்ணங்களையும் சுட்டெரிக்குதுன்னு ஆவணம் சொல்லுது. புதிய பாசிட்டிவ் எண்ணங்கள் உருவாகுது அப்படிங்கிற மாடர்ன் சைக்காலஜி கருத்தோட இதை நம்ம ஒப்பிடலாம். ஆமா, அது மட்டும் இல்லாம இது ஒரு வரதானத்தை, அதாவது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுது. அதுதான் கம்பைன்டு ஸ்வரூபம். கம்பைன்டு ஸ்வரூபம் அப்படின்னா இறைவனும் ஆத்மாவும் இணைந்த நிலை, அப்படிதானா? எக்ஸாக்ட்லி. எந்த சூழ்நிலையிலையும் நான் தனியா இல்ல, பிரபஞ்சத்தோட மிக உயர்ந்த சக்தி என் கூட எப்பவும் இணைஞ்சிருக்கு அப்படிங்கிற உறுதியான உணர்வு தான் இந்த கம்பைன்டு ஸ்வரூபம். இது மனுஷங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலை. இது நாம நேரடியா உங்களுக்கு, அதாவது இத கேட்டிட்டு இருக்கிற உங்களுக்கு எப்படி பயன்படும்னு பாப்போம். இப்போ உங்களுக்கு ஆபீஸ்ல ஒரு ரொம்ப முக்கியமான கிளையண்ட் மீட்டிங் இருக்கு, இல்லனா வாழ்க்கையில ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த பிரச்சனைய நீங்க மட்டும் முழுசா சுமக்க வேண்டியதில்ல. உங்க சுமைகளை எல்லாம் அந்த இயக்குனர்கிட்ட, அதாவது இறைவன் கிட்ட கொடுத்துட்டு நீங்க ஒரு தேவதை மாதிரி டபுள் லைட்டா மாறிடலான்னு அவங்க சொல்றாங்க. டபுள் லைட்னா இரட்டிப்பு லேசானவார்னு அர்த்தம். ஆமா, எந்த பாரமும் இல்லாம நீங்க மனதளவுல நடனமாடலான்னு அவங்க சொல்றாங்க. நம்ம பிரச்சனைய வேற ஒருத்தர் பார்த்துப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எவ்வளவு பெரிய மன அழுத்தத்துல இருந்து நம்மள விடுவிக்கும். அதுதான் இந்த தத்துவத்தோட மிகப்பெரிய பிராக்டிக்கல் பெனிஃபிட். மனசின் பாரத்தை இறக்கி வைக்கிறது தான் இன்னைக்கு பலரும் தேடுற ஒரு விஷயம். நம்ம பொறுப்புகளை நாம செஞ்சாலும் அதோட முடிவுகளை பத்தின கவலையை நாம சுமக்க வேண்டியதில்லை. நான் தனியா இல்ல அப்படிங்கிற எண்ணம் அந்த பிரச்சனையோட தீவிரத்தை பாதியா குறைச்சிடுது. அதுதான் டபுள் லைட் நிலையோட வெற்றி. அருமை. இப்போ நாம இந்த ஆவணத்தோட கடைசி மற்றும் ரொம்ப சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்துட்டோம். மாலைகளின் ரகசியமும் வெற்றியின் சூத்திரமும். ஆவணத்துல சொல்லியிருக்கிற பல்வேறு மாலைகள், அதாவது ரோசரிஸ் பத்தின தகவல்கள் உண்மையிலேயே சிந்திக்க வைக்குது. பொதுவா மாலைனா நாம கழுத்துல போடுறது இல்லனா பூஜைக்கு பயன்படுத்துறதுன்னு நினைப்போம். ஆமா, ஆனா இதுல நாரதர், மீரா மாதிரி சிறந்த பக்தர்களோட மாலைக்கும் அறிவும் ஞானமும் பெற்றவர்களோட மாலைக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பக்தர்களோட மாலைக்கு பக்த் மாலான்னு சொல்றாங்க. ஞானம் பெற்றவர்களோட மாலைக்கு ருத்ர மாலா அல்லது வைஜெயந்தி மாலான்னு சொல்றாங்க. இதை நம்ம மாடர்ன் உலகத்தோட பொருத்தி பார்க்கலாம். ஆவணத்தின்படி பக்தர்களோட மாலை அப்படிங்கிறது வெறும் புகழப்படுறதுக்காக மட்டும்தான், அது பூஜிக்கப்படுறது இல்ல. நாரதர், மீரா மாதிரி ஆட்கள் பக்தி மார்க்கத்துல உச்சம் தொட்டவங்க தான். ஆனா அவங்கள ஞானம் பெற்றவங்களோட சமமா இந்த ஆவணம் வைக்கல. அப்படியா? அப்போ யாருக்கு அதிக மதிப்பு? வெறும் பக்தி செய்யறதை விட ஞானத்தை பெற்று இந்த உலகத்தை ஒரு சிறந்த இடமா மாத்துறவங்களுக்கு தான் அதிக மதிப்புன்னு சொல்றாங்க. அவங்கள ஞானி தூ ஆத்மான்னு ஆவணம் கூப்பிடுது. அதாவது கண்மூடித்தனமான பக்தியை விட அறிவை பெற்று செயல்ல இறங்குறவங்க தான் உயர்ந்தவங்கன்னு ஆவணம் சொல்லுது. இது எந்த ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கும் சரி, சமூகத்துக்கும் சரி பொருந்தக்கூடிய ஒரு சிறப்பான லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லையா? நிச்சயமா. அந்த 8 மற்றும் 9 ரத்தினங்களோட சிறப்பு பத்தி இதுல சொல்லியிருக்காங்க. அந்த வைஜெயந்தி மாலையில 8 ரத்தினங்கள் அப்படிங்கிறது மிக உயர்ந்த நிலையை அடைஞ்ச செயல்ல சிறந்த ஞானிகளை குறிக்குது. அவங்கள மக்கள் மோதிரமா விரல்ல அணியறாங்கன்னு சொல்றாங்க. அந்த 8 ரத்தினங்களுக்கு நடுவுல இருக்கிற 9வது ரத்தினம் தான் இறைவனான சிவபாபா, அப்படிதானே? ஆமா, கரெக்ட். இதோட தத்துவம் என்னன்னா, யார் ஒருத்தர் ஞானத்தை முழுமையா உள்வாங்கி தங்களை தூய்மையாக்கிட்டு உலகத் தூய்மைக்கு உதவுறாரோ அவரே அந்த மாலையில ஒரு ரத்தனமா மாறுறாரு. வெறும் பக்தியிலிருந்து ஞானம் மற்றும் செயல் அப்படிங்கிற தெளிவான நிலைக்கு மனுஷன் உயர்றதை தான் இது காட்டுது. விழிப்புணர்வும் அறிவும் அதோடு இணைஞ்ச செயலும் தான் ஒருத்தரை உயர்த்துதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த ஆவணத்தோட முத்தாய்ப்பான செய்திக்கு வருவோம். அத அவ்யக்த சிக்னல்னு சொல்றாங்க. அவ்யக்தனா கண்ணுக்கு புலப்படாத அல்லது சூக்ஷ்மமானன்னு அர்த்தம் இல்லையா? ஆமா, அந்த சூட்சுமமான செய்தி என்ன சொல்லுதுன்னா, நம்பிக்கையோட அடித்தளம் பலமா இருந்தா ஒருத்தரால எப்படி பயம் இல்லாம, கவலை இல்லாம, அதாவது எந்த நிச்சிந்தையும் இல்லாம இருந்து சரியான முடிவுகளை எடுத்து வெற்றியை அடைய முடியும்னு சுட்டிக்காட்டுது. இந்த இறுதி செய்தி ரொம்ப பவர்ஃபுல். நம்ம வாழ்க்கையில பல தோல்விகளுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா அது பயமும் சந்தேகமும் தான். இந்த பிரபஞ்ச நாடகத்துல நடக்கிறதெல்லாம் சரியாதான் நடக்குது அப்படிங்கிற நம்பிக்கை என் அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நமக்கு பயம் வராது, எந்த கவலையும் இருக்காது. ஒரு மனுஷன் நிச்சிந்தையா கவலை இல்லாம இருக்கும்போது அவனோட மனசோட காக்னிட்டிவ் லோட் குறைஞ்சிடுது. அப்போ அவனால ரொம்ப தெளிவான சரியான முடிவுகளை எடுக்க முடியும். முடிவுகள் சரியா இருந்தா வெற்றி தானா தேடி வரும். இது ஒரு அற்புதமான உளவியல் சூத்திரம். இத ஆன்மீகத்தோட இணைச்சு சொல்லியிருக்கிறது தான் இதோட தனி சிறப்பு.
ரொம்ப அழகா சொன்னீங்க. நாம இப்போ இந்த விவாதத்தோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த ஆழமான அலசல்ல நாம பல புது விஷயங்கள பார்த்தோம். 5000 வருட பிரபஞ்ச நாடகம் அப்படிங்கிற ஒரு பரந்த கண்ணோட்டம், ஆத்மா முட்டை வடிவுல இல்லாம நட்சத்திரம் மாதிரி இருக்குங்கிற நுட்பமான பார்வை, அப்புறம் கடவுள் எங்கும் நிறைந்தவர் கிடையாது, அவர் ஒருவரே அப்படிங்கிற தர்க்க ரீதியான வாதம், இது எல்லாத்தையும் பார்த்தோம். ஆமா, அது மட்டும் இல்லாம நம்ம அன்றாட சுமைகளை எந்த உடல் வருத்தமும் இல்லாம இறக்கி வைக்கிற எளிய ராஜயோகம், பக்திக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம், நம்ம பிரச்சனைகளை இறைவன்கிட்ட கொடுத்துட்டு டபுள் லைட்டா மாறுவதுன்னு ஒரு முழுமையான வாழ்க்கை தத்துவத்தையே நாம் இன்னைக்கு அலசிருக்கோம். நிஜமாவே ஒரு புதுமையான கோணத்தை இன்னைக்கு பார்த்திருக்கோம். இப்போ இதை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். இந்த அலசல் முழுவதுமே நாம எல்லாமே முன்கூட்டியே எழுதப்பட்ட ஒரு 5000 வருட பிரபஞ்ச நாடகம் அப்படிங்கறத பத்தி பேசணும். நாம எல்லாரும் அதுல நம்மளோட கதாபாத்திரங்களை நடிக்கிறோம் அப்படிங்கறதையும் பார்த்தோம். ஆனா இத கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க. இந்த ஒட்டுமொத்த சுழற்சியும் நாடகமும் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டு ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கும் அதே மாதிரி திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னா, மனுஷங்களா நமக்கு சுய விருப்பம் அல்லது ஃப்ரீ வில் அப்படிங்கிறது எங்கே இருக்கு? உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது எழுதப்பட்ட நாடக கதையை மாத்திரத்துல இருக்கா? இல்லனா நமக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் இலகுவாகவும் நாம ஏத்துக்கிட்டு நடிக்கிறோம் அப்படிங்கிற நம்ம அகமனதின் மாற்றத்துல இருக்கா? அந்த இலகுவான தன்மையோட உங்க அன்றாட வாழ்க்கையை உங்களால எப்படி எதிர்கொள்ள முடியும்னு கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல நாம சந்திக்கலாம்.